ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடி பக்கோரா பண்ண போகிறோம். ஸோ கடி பக்கோராக்குள்ள கடிக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு புளிச்ச தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் to 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. ஓகே, அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். ஸோ இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஓவராக பீட் பண்ணிடாதீங்க, பிறகு தயிர் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நம்ம வந்து கடி பக்கோராக்கு கடி வந்து இப்போ கலக்க போகிறோம். ஸோ கலக்க இல்லை, அதை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆயில் வந்து ஹீட் ஆகிருக்கு. இதில் வந்து நான் கொஞ்சம் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ தானே வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடி வந்து நான் பிளெண்ட் பண்ணல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணிடாதீங்க, திரிஞ்சு போயிடும். ஸோ லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க, லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு 10 செகண்ட். ஓகே, ஸோ நம்ம சீசனிங் எல்லாமே தாளிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு ஆத்தென்டிக்காக பண்ணணும்னா கடுகு எண்ணெய் இருக்குல்ல, மஸ்டர்ட் ஆயில், அது இருந்துச்சுன்னா அதில் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஆத்தென்டிக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதில் வரேன்டா, ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணது போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணது இருந்தால் அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி தனியாக 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு தனியாக. நான் வந்து அரைச்சது என்கிட்ட இருக்குது, நான் மொத்தமாக அரைச்சி வச்சுட்டேன், அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது வந்து கடலை மாவில் ஃபுல்லாக பண்ணுறதுனால நமக்கு வந்து காயப்பொடி கொஞ்சம், பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு, புளிச்ச அந்த தயிர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு சீசனிங்க்கு தேவைக்கு தக்கன சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொதிக்கும் போது உங்களுக்கு திக்காகும். ஸோ உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தலைன்னு கொதிச்சோன்னா அடுப்பை லோ வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வரும். ஸோ கடி பக்கோரா வந்து கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணக்கூடாது. நல்ல தலைன்னு கொதிச்சோன்னா அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் சிம் ஆகட்டும். ஸோ இடையில கிண்டி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கடி பக்கோராக்குள்ளே பக்கோரா பண்ண போகிறோம். ஸோ இந்த பவுலில் வந்து 2 ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன பொட்டேட்டோ பீல் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் போல் கொத்தமல்லி கீரை, அடுத்து ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, உப்பு தேவைக்கு தக்கன, அதுக்கப்புறம் சில்லி பவுடர். ஸோ இப்போ வந்து இதில் கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பொட்டேட்டோ ஆட் பண்ணது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணால் போதும், வேண்டான்னா ஆட் பண்ண வேண்டாம். மெயினாக ஆனியன் மட்டும்தான் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால ஆனியன் வந்து நிறையவே ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், திக்காட்டு பக்கோடா பேட்டர் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி பக்கோராவாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி பொட்டேட்டோ வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு ஆக்சுவலி பொட்டேட்டோ பிடிக்கும், ஆனால் நீங்கள் வந்து பொட்டேட்டோ போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பக்கோரா வந்து நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே, ஸோ இது நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ ட்ரெயின் பண்ணி நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு இது வச்சுருக்கேன், அதில் போட்டுற போகிறேன். ஸோ நம்ம கடி வந்து பர்ஃபெக்டாக கொதிச்சு திக்காகி சூப்பராக குக் ஆகிடுச்சு. நம்மளோட பக்கோடாஸ் பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்மளோட சூப்பரான கடி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு.